புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க 2வது பிரதான கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மோஸ்ட்டாக நம்ம எல்லாரையும் நேசிப்போம். நம்ம அதை எல்லாரையும் அன்பாக தான் இருப்போம். ஆனால் நம்மளை பகைக்கிறவங்களோ நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி அன்பாக இருக்கணும்? ஆண்டவர் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் நிறைய வாட்டி எனக்கு தோணிருக்கு, ஆண்டவரே எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க, எனக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க, சில காரியங்கள் பொல்லாப்பு செய்கிறாங்க, அவங்கள எப்படி நேசிக்கிறது, அவங்க மேலே எப்படி அன்பு செலுத்தணும் அப்படின்னு நான் யோசித்த போது வேதத்தில் இருந்து தேடி இப்படி பொல்லாப்பு நமக்கு விரோதமாக நமக்கு ஒத்து போகாத ஒரு சிலரிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூறுவது, அன்பை வெளிப்படுத்துவது எப்படி அப்படின்னு அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது மத்தேயு 5:44 வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க உங்களை சபிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். மனதார இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கணும். இன்னொன்று, அவர்களுக்கு நன்மை செய்யணும். வேதத்தில் சொல்லியிருக்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதுக்காக ஏதோ போனால் போது நான் அவங்களுக்கு நன்மை செய்கிறேன் இல்லை, முழு மனசோடு அவங்களுக்கு அன்பாக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணலாம். 3வதாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். உங்கள் ஜெப நேரத்தில் அவர்களுக்காக சில மணி நேரம் ஜெபிக்கலாம். ரோமர் 13:8 என்ன சொல்லுதுன்னா, பொல்லாங்கு செய்யாது, அன்பு பொல்லாங்கு செய்யாது. உங்களுக்கு அவங்க பொல்லாப்பு செஞ்சாலும், அவங்களுக்கு விரோதமாக ஒருவேளை அவங்க தப்பே பண்ணாலும் அவங்கள ஏதோ ஒரு இடத்துல போய் போட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு விரோதமாக எந்த காரியமும் செய்யாமல் நீங்கள் இருக்கிறதும் அவங்க மேலே நீங்கள் செலுத்துகிற அன்புக்கு அடையாளம். மத்தேயு 6:14-15 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் நம்மளை நேசித்து எப்படி மன்னிச்சாரோ நம்ம ஒருத்தவங்க நேசிக்கிறோன்னா அவங்கள மன்னிக்கணும். நமக்கு விரோதமாக ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், நமக்கு விரோதமாக ஏதாவது பொல்லாப்பு அவங்க செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மன்னித்தது போல் அவர்களை மனதார நம்ம மன்னிக்கணும். இதுவும் அன்பு தான். அடுத்தது ரோமர் 12:10 பார்த்தோம்னாக்கா, அவர்கள் கனப்படுத்த நம்ம முந்தி கொள்ளணுமா. அவர்களை பொல்லாப்பு செய்கிறவங்கள மாத்திரம் அல்ல, பிறரையும் அவங்கள ஹானர் பண்ணுறதுக்கு நம்ம முந்தி கொள்கிறது ஒரு அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13:4-8 என்ன சொல்லுன்னா, அன்பு நீடிய பொறுமையாக இருக்கும், கோவப்படாது, அது இடத்துல இருமாப்பு இருக்காது, அது எந்த தீங்கையும் செய்யாது, பொறாமை இருக்காது, தற்பொழிவை நாடாது அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் ஒருத்தவங்களை நேசிக்கணும், ஒருத்தவங்க இடத்துல அன்பு கூறுனா அவங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது. அவங்களும் உங்களை கோவப்படுத்தினால் நீங்கள் அவங்க இடத்துல ரொம்ப நீடிய பொறுமையாக இருக்க முயற்சி செய்யணும். அவங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்களையும் பொல்லாப்பு செய்யக்கூடாது. அவர்களை நம்பணும். அதே போல் உங்களை பற்றின பெருமை அவங்கக்கிட்ட சொல்கிறது, இப்படி நான் அப்படி வசதியான அதெல்லாம் சொல்கிறது அன்பு கிடையாது. அதே மாதிரி அவங்க மேலே அவங்களுடைய வசதியை பார்த்தோ, அவங்க பொருளாதாரத்தை பார்த்தோ, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தோ நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. அன்பு பொறாமை இருக்காது, அன்பில் பொறாமை இருக்காது. அடுத்தது பிலிப்பியர் 2:4 வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கானவைகளை மாத்திரமல்ல பிறனுக்கானவைகளும் யோசிக்கிறது தான் அன்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. எதை குறிக்குதுன்னா, உலகத்தின் தேவைகள், நமக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும் மாத்திரம் இல்லை, பிற ஏழைகளுக்கான தேவைகளை யோசிப்பதும் அன்பு தான்.